செட்டு அருமையான மைக் செட். வாழ்த்துக்கள் ப்ரோ. ஏன் போட்டு திரிக்கிட்டே இருக்கிய? ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த விசில் வராம அப்போ எக்கோ இதுல இன்னர்ல வைங்க. மதுரை எஃப்எம்ல வைங்க. அருமையான ஒரு விளாங்குடி கிராமத்திலே அமைந்திருக்கின்ற ஐயா குறைச்சு விட்டிய கொஞ்சம் வாலி வாங்கிக்க போ. ஹலோ ஹலோ இப்ப எக்கோ இங்க சாமியை கூப்பிடுவோமா? தம்பி வாழ்த்துக்கள் தம்பி. பரிச்சை எழுதுன நல்லா எழுதுவாங்க. அன்னை தந்தை தான் வணங்கி விளாங்குடியில் விட்டிருக்கின்ற இந்த தெய்வத்தை நான் வணங்கி விளாங்குடி கிராமத்திலேயே கட்டான கட்டழகி நமக்கு காளீஸ்வரி அம்மன் தான் குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு காளீஸ்வரி அம்மன் தான் குடியிருக்கா குங்கும பொட்டழகி அன்னை தந்தை நான் வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி சபை வணங்கி காரணம் பூரா பசி கரகத்தில் உட்கார்ந்துருக்கீங்களா? பேரன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான எக்கோ கட் பண்ணுங்க போ. உயிரிலும் மேலான பாச உறவுகளே, உலக தமிழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இந்த வாரம் இந்த லகுடு மட்டும் கை தட்டுறேன். மஞ்சப்பணியே வாடா தம்பி, நாடத்துக்கு வந்துடுவேன். கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டியை விட்டுட்டு இப்படித்தான் வரணும்.
உண்மையிலே என் தம்பிகள் எங்கள் அண்ணனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரிய ஆள் பூரா ஏன் இங்கே உட்காந்துருக்க, எங்கள் அண்ணன் நாகராஜ் அண்ணன்லாம் ஏன் இங்கே உட்காந்துருக்க, அப்படியே எந்திரிச்சு போகலாம்டா. அந்த இருக்கிற சேர விழா கமிட்டி வரும்போது என் தம்பியை 100 பேர் விழுந்து விழுந்து போட்டா எடுத்தாங்க. இப்போ நான் விழுந்தா கூட தூக்குறதுக்கு ஆளை காணாமடா. இந்த உட்காண்டேன் என் ஜிங்கா, இவன் ஒரு ஆள் போதும், வெந்தேன் தாயன் விருத்தமாக போட்டுக்கிட்டே இருப்பேன். நம்மால் டொங்காசு. ஹலோ ஹலோ, கொஞ்சம் வாலியம் வைங்க. பச்சை தண்ணி மாதிரி இருக்கு, லைட்டா நீச்சல் தண்ணி மாதிரி உப்பு போடணும், கொஞ்சம் கிரீம். இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி வைக்கணும். ஏன் தொண்டை எனக்கே பயந்து கிடக்கு. உண்மையிலே மை ஜெட்டு கொட்டையில் நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜெட் பண்ணாங்க. மேடை அமைப்பு சூப்பருங்கய்யா. உள்ள பாத்ரூம் காணாமியா. என்ன அதுக்குள்ளே பிள்ளை வந்துருச்சு. இவன் நான் நீக்குறக்காரனா. நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் வந்த ஆளுகள்லாம் கை தூக்குங்களே பாப்பான். என்ன நாடகம் எனக்கே தெரியலை இது என்ன நாடகம்ண்டு. நோட்டீஸ் அடிச்சியெல்லாம் இது என்ன வால் போஸ்ட் மாதிரி இருக்குது தண்டியா. நாடகம் கருப்புசாமி நாடகம், கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம். சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே ஆடி வருவாங்க, சேரக்கரெல்லாம் உடப்பாங்க, அருவாளில் ஏறி பயங்கரமாக ஆடுவாங்க. அதே மாதிரி கருப்பசாமி அருள் பற்று, தாயினுடைய அருள் பற்று நீங்கள் எல்லாம் நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். நினச்சி நினச்சி கை தட்டுறா. நம்ம ஊருக்கு போவோமா, இன்னைக்கு நேரம் சரியில்லை, அடுத்த வருஷம் வருவோம். போகக்கூடாது. ஆனால் இப்படித்தான் ஒரு ஊரில் ரோட்டு மேலே மேடை ஓட்டுருந்தாங்க. பின்னாடி சேஜிபிக்காரன் வந்து பக்கெட்டில் அப்படியே தூக்கிட்டே போயிட்டேன் மேடையை. ஆனால் இந்த பரவாயில்ல, ரோட்டை பூரா கயிறை கட்டி மறைச்சு, தம்பி ஸ்டூடெண்ட் இங்கே வாங்க, டீச்சர் வருவாங்க. இந்த நாடகத்தில் மொத்தம் 2 டான்ஸு, 3 பப்புனு, 2 கருப்புசாமி, 7 டிரைவரு, அப்பன்டிசி மட்டும் 17 பேர். ஆனால் ஊர் ஆளுகளோட நம்ம ஆளு தாண்டா அதிகமாக தர்றாங்க. இன்னுமே முடிவு பண்ணிட்டேன். என்ன 2027 நான் நாடகம் பேசும்போது 3 லட்ச ரூபா தான் நாடகம். சரி, ஏன்னு கேளு. நம்ம ஒரு 500 பேர்த்த கொண்டு வந்துடணும். ஊருக்காரங்க 12 ரூபாயோட வீட்டில் போய் படுக்க சொல்லிட்டு நம்ம ஆளுல இறக்கிடணும். ஆனால் வெறுகு மாதிரி தண்ணியை போட்டு நம்மளே நோத்தகம் பண்ண வச்சுருவாங்க. ஆனால் எத்தனை கலை இருந்தாலும் அழியா கலை நாடக கலையை உலகத்தில் உள்ள தமிழனை பூரா பார்க்க வைத்தது எது என்றால் யூடியூப் சேனல் தான். இடியப்பம் கிடையாது, பணியாரம். பள்ளிக்கூடத்தில் நல்லா படிக்கிறாங்க, வர இடியப்பம்ன்றேன். இதை போய் இப்போ பரீட்சையில் எழுதுப்பா 100க்கு 100 வாங்குவேன். எத்துப்பள்ளு முண்டை இப்படி சொன்னா தானே சிரிக்கிறாங்க. என்னண்ணே ஆத்தா அருளோட நல்லா இருக்கானே, உள்ள போய் சித்தியை பார்த்துட்டு போ. எவனாவது பிள்ளைய பிடித்திட்டு போவானடா தீச்சட்டி மாதிரி. குழந்தைய இப்போ பூரா சத்தே இல்லைப்பா. பிறக்கிற பிள்ளைய பூரா 100 கிராம் 200 கிராம் தா கீரி மாதிரி இப்படி இருக்காங்க. அப்போ எல்லாம் பிள்ளை வரந்தா டிராக்டரே இழுக்க முடியாது, 1/2 டன்னு இருக்கும். என்ன மயத்துக்கு போய் நெளிவுக்கு வர்றேன், 1/2 டன்னு குழந்தை. சரி, இந்த உட்காந்துருக்கேன் மஞ்சள் பணியை. அவன் எல்லாம் பிறக்கும்போது ஆஸ்பத்திரி நரசு தூக்கி அந்த பிள்ளைக்கு இடுப்பே வச்சான். ஓன்னு இருக்கேன், வெட்டுக்கிட்டுலாம் ஒன்று கடிச்சிருக்கேன். ஆஸ்பத்திரியே வெள்ளத்தில் போய் குசு ஓட்டானா சேருலாம் உடஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு யார் வளர்ப்பு. கற்பனையாக இருக்கும்போது தாய்மார்கள்லாம் நல்லா ஊட்டச்சத்து சாப்பிட்றோம். யார் சாப்பிட்றா? நீ வளகாப்பு போடுறதுக்குள்ளே புருஷன்ட்ட பிரே ரைஸும் ஐஸ்கிரீம் அதை வாங்கிட்டு வான்னு சொன்னீங்கன்னா சத்து குறைஞ்சி போகும். இப்போ உள்ள உணவெல்லாம் விஷத்தன்மை இருக்குது. அதனால் நான் சொல்கிறத எல்லாரும் சாப்பிடுங்க. அகத்திக்கலை 1 கட்டும், வேப்பங்குலை 1 கட்டும் டெய்லி தின்ட்டிங்கன்னா எந்த சீக்குமே வராது. பெட்டியில் தண்ணியை ஊற்ற போகிறேன் தர்த்தினியத்துக்கு. பெண்கள் ஆண்களும் அன்போடு உட்காந்துருக்கும் போதே தெரியுது இந்த விளாங்குடி ஒரு அற்புதமான ஊர் என்று. சில ஊர்லாம் நாங்கள் நாடகத்துக்கு போவோம், கொச்சக்காரை கட்டிட்டா இங்கிட்டு பொம்பளையாள் இங்கிட்டு ஆம்பளையாள். அது கொஞ்ச நேரம் தான். பொண்டாட்டி சைஸாக புருஷனை கூப்பிடும், வாங்க வந்துங்கன்னு படுங்க அப்படின்னு பார்த்தா கொச்சக்காரை செய்திப்படியை வச்சு தீயை வச்சு எரிச்சிட்டு இங்கிட்டு தவிராங்க மங்கிட்டு. ஆனால் இவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் எங்களுக்கு காவல்துறை அதிகாரி ஐயா 10 நாடக கலைஞர்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. அனுமதி கொடுத்ததுக்கு நன்றி. நாடகத்தை குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க சொல்லியிருக்காங்க.
நாங்கள் கிராமத்துக்கும் காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கும் கட்டு போடுறோம். ஏன்னா தேர்தல் நேரம். அதே மாதிரி நீங்களும் நாடகம் முடிஞ்சு ஆளுக்கு ஒரு சேரை அப்படியே தூக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்க. சில ஊரில் இந்த பஞ்சாயத்து தான். அப்புறம்வா என்ன மயிருமேனே. அதே மாதிரி எந்த ஊருக்கு போனாலும் சேரை தூக்காதீங்க, மண்ணுக்குன்னு அள்ளிட்டு போயிருங்க. ஒரு பாட்டு பாடுவோமா? ஹலோ ஹலோ. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலஜம் வந்தான் ஜாமி, அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. இருமுடிய சுமந்து வந்தோம் சாமி, அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. நாங்க இருமுடிய தலஜம் வந்தான் ஜாமி, ஜாமி இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பு 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 பம்பா நதிக்கர ஓரம் பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மாலைகளை போட்டுக்கிட்டோம் வாரம், மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், மாலைகளை போட்டுக்கிட்டோம் வாரம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானா போறோம். பம்ப நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லிமலை ராலிமலை பிறகு மலை அஞ்சு மலை. கொல்லிமலை ராலிமலை விறகு மலை அஞ்சு மலை. கொல்லிமலை கொல்லிமலை ராலிமலை ராலிமலை பிறகு மலை விறகு மலை அஞ்சு மலை. அஞ்சு மலை. அஞ்சு மலை பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. அஞ்சு மலை பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பா எல்லாத்துக்கும் நல்ல ஊத்தி கொடுப்பா. அப்படி பரவாயில்ல, அவன் தான் பொங்கச்சோத்துக்கு போறவன். ஐயப்பே முருகன் இங்க இருக்க ஜாமி, தமிழ்நாட்டில் இருக்க ஜாமி பூரா துணியான ஜாமி. இந்த ஜாமியை பூரா எல்லாரும் பக்தியோட கும்பிட்டீங்கன்னா ஆத்தா உங்க வீட்டுக்கு சூடத்தோட வந்துடுவா. யாரு கும்பிடுற? தானும் நல்லா இருக்கணும் பிறரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் உலகத்திலேயே உன்னதமான தமிழன். இப்போ நினைக்கிறது கிடையாது. போய் சாமி கும்பிட்ற ஆள் பூரா ஆத்தாட்ட வேண்டிக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரி ஒரு வீடு கட்டிட்டா அந்த வீட்டை எப்படியாவது இடிச்சு விட்டேன்னா உனக்கு ஒரு கிடா வெட்டுறேன்ட்டேன். உலகத்தில் ஒவ்வொருத்தரும் உழைச்சு உழைச்சு முன்னேறாங்க. இதான உண்மை. எல்லாரும் சமமன்று நிலைக்கணும். இந்த உலகத்தில் உதவி செய்யக்கூடிய அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய 18ஆம் படி கருப்பனுக்கு அப்புறம் நான் வணங்குற தெய்வமாக நினைக்கிறேன். உதவி செய்யறதுக்கு யார் இருக்கா? ஒவ்வொருத்தரையும் பண்ணுறதுக்கு தானே இருக்கேன். ஒரு இடத்துல போய் ஒரு பள்ளத்தில் ஒரு பைக்கில் போய் ஒருத்தன் விழுந்தான்னா திருப்பி அங்கே யாரும் போகாதுன்னு சொல்கிறேன் மனுஷன். நம்மளால் அப்படி கிடையாது. விழுந்தவன் அரைச்சிக்கிட்டு அங்கனே நின்று எத்தனை பேர் விழுகிறான்னு எண்ணிக்கிட்டே இருப்பேன். அவன் கேட்பேன் அங்கே பள்ளமாக இருக்கணும். இல்லை ப்ரோ, லைட்டாக ரேஸ் பண்ணால் போயிடும்ட்டு போய் மட்டாரனை முட்டி 16 தையல் போட்டுக்கிட்டு. ஆனால் மதுரைக்குள்ளே உண்மையிலே காவல்துறை ஐயா நல்லா செயல்பட்டு வர்றாங்க. நம்ம கிராமத்தில் கூட ஹெல்மெட் இல்லாமல் போகலாம். மதுரைக்குள்ள பூரா பேர் ஹெல்மெட் தான். அதில் வேகமாக அவசரமாக போய் மாட்டுறது யாருன்னா அந்த கொத்தனாரு நிமிந்தாளுந்தேன். நெசமாத்தேங்க. அதே மாதிரி அதிகாலையில் எப்போ போனாலும் தூக்கத்தில் போனாலும் உடம்பு சோர்வாக இருந்தாலும் டூலர் பைக் ஓட்டுற உறவுகள்லாம் 30-35 தாண்டாதிய. இந்த ஸ்பீடு தாண்டதுக்கு காரணமே கட்டுன மனைவி தான். என்ன சொல்றீங்க? விளாங்குடியிலிருந்து பெரியார் ஓடுறதுக்கு அந்த ஆளு மெதுவாகத்தான் போவார் 30ல். சரி. பொண்டாட்டி ஷோல்டரில் கையை போடும். 30-45 ஆகும். சரி. லேசா தொடையில் ஓடும். 2 பேர் 108ல் போயிடுவாங்க. சிரிக்கக்கூடாது, சிந்திக்கணும். அதே மாதிரி சுடிதார் போட்டு பைக்கில் உட்கார பொம்பளையாலாம் இந்த சாலெல்லாம் நல்லா போடுங்கத்தான். இப்போ வர்ற பைக்கு பூரா பைக் கிடையாது, சேச்சிபியை கொண்டு வர்றாங்க இந்தந்தண்டி டயரில். அப்படித்தான் ஒரு ஆள் பொண்டாட்டியை சொன்னேன், என்ன பிரித்திகா பின்னாடி ஏறி உட்காருன்னு. இது சாலை அப்படி போட்டு உட்காந்துச்சு. ஷார்ட் பண்ணேன், கருது புருண்டேன், சாலை காணா. வீடு பூரா சாலை சுற்றி அரைச்சி
அந்த பொடியை கொண்டு போய் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்ருக்காங்க. ஏன் சொல்கிறேன், இன்னைக்கு டூலர் பூராவே மோசமாக இருக்கப்பா. இலச்சவே ஏற முடியாது. ஆள் 3 அடி இருந்தான்னா ஏனியை போட்டுக்கிட்டே பைக்கில் உட்கார முடியும். உண்மைதானே? அன்றைய காலத்தில் வாகனம்னா எது? TH50. இந்த TH50 மட்டும் வேகமாக ஆக்சிடென்ட் ஆகாது. அது போகிறதே 15 தானடா. அதே முக்கி இங்கே தீயா பிடிச்சிக்கிட்டு இருக்கும், இழுத்து தள்ளுவேன். வீட்டு வேறுன்பேன். இங்கேருந்து மாட்டுத்தாணி போகிறதுக்குள்ளே பொண்ணு மாப்பிள்ளையும் மறுவீடு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கப்பா. இன்னைக்கு சாமியார் ஆள்லாம் எல்லாருமே உண்மையா சாமியாரையா? கிடையாதே. சாமி எந்த காலத்தில் ஸ்டெப்பு போட்டு ஆடிச்சு? எங்கள் ஊர்லாம் சாமி ஆடும்போது ஒரு பொம்பளையால் இப்படி ஆடுது. என்னன்னு பார்த்தா அது ஆடரம் பாலில் ஆடினவில்லை. இந்த தீச்சட்டி எடுக்கும்போது பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? தீச்சட்டி எடுக்கிற ஆள் அவன் பாவம் உண்மையான நேர்த்திக்கடனோடு வேர்த்து விறுவிறுத்து இந்த சட்டியை எப்படியாவது செலுத்திடணும்னா ஆத்தாவை வேண்டி இப்படியே போவேன். அவங்க அப்பத்தா கெடுத்துறான். அவனை முன்னையும் போக விடாது பின்னையும் போக விடாது. இந்த கிளவி இந்த அவன் இது பார்த்தா விளாங்குடியில் 3 நாளைக்கு அவன் இருப்பேன். திருவிழா முடிஞ்சிடும், சட்டியும் செலுத்து. அது என் தம்பிலாம் வேலு குத்துனில்லப்பா. உண்மையிலே வேலு குத்துறதுலாம் உண்மையிலே பெரிய தெய்வ சக்தி. என் தம்பிக்கு ஒரு கைது வெட்டலாம். எங்கள் ஊரில் ஒருத்தன் அப்படித்தான் போட்டிக்கு வேலு குத்துனோம்னா 150 அடியை தூக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறது, மொட்டை மாடியிலே நடந்து போய் வேலு குத்துறது ஒரு குறிப்பிட்ட அளவு தான். சின்ன வேலு குத்துனாலும் அதே அருள் தான். நீ 450 அடி குத்துனாலும் அதே அருள் தான் கொடுக்க போகுது. தெய்வம் எல்லாத்துக்கும் பார்த்து செய்யுமா? செய்யாது. ஒரே மாதிரி அருள் கொடுக்கறனாலதான் அதுக்கு பேர் சாமி, நம்ம மனுஷன். அதில் சில பேர்லாம் போய் பூஜாரியை போட்டு பாடாப்படுத்துவேன். பூஜாரியை போய் ஒரு 500 ரூபா கொடுத்துவிட்டு எனக்கு ஒரு மாலை, என் மயனுக்கு ஒரு மாலை, காருக்கு ஒரு மாலை கொடுங்க, எலும்புச்சம்பளம் பூஜாரி பார்ப்பார், சிலையை கூட தூக்கிட்டு போயிருங்க, கொண்டு போய் வீட்டில் வச்சு கும்பிட்டு ஆடி 18ஆம் பருவம் கொண்டு வந்து வச்சுருங்க. ஏன்னா அந்த உலகம் காசு தானப்பா. இன்னைக்கு எல்லாத்துலேயுமே பிரிச்சுட்டாங்களே. காசு இருக்காள் கூடிய சீக்கிரமாக சாமியை பார்க்கலாம். ஆனால் பாமர மக்கள்லாம் பெரிய பெரிய ஆலயத்தில் பார்க்க முடியாது. ஏன்? எல்லாமே காசு தான். அதே மாதிரி ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா உனக்கு பொங்கச்சோறு வரும். 200 ரூபா கொடுத்தா பொங்கச்சோத்தோட கதம்ப வரும். 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த கோயில் சாவி ஒன்ட்டு வந்துடும். நீ போய் காலைல திறந்து ஆத்தாவை கும்பிட்டு மூடிட்டு வர வேண்டியதேன். அதனால் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த நாடகத்தை பாருங்கள். ஏன்னா காவல்துறை ஐயா சொன்னது மாதிரி குறுகிய நேரத்தில் முடிக்கிறதுனால நானும் என்னுடைய பணியை கரெக்டாக இருப்பேன். புது விளாங்குடி அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ காளீஸ்வரி அம்மன் கோவில் 68ஆம் ஆண்டு பங்குனி திருவிழாவை முன்னிட்டு இதுக்கே ஒரு கைதட்டு கட்டணும். நாட்டில் 1 வருஷம் 2 வருஷம் நடத்தின ஊர் 7 பங்காளியே 7 வெட்டுக்குத்தா நடக்குது கோயில் விஜயத்தில். ஆனால் அந்த புது விளாங்குடி மக்கள் 68 ஆண்டுகளாக நடத்துகிறாங்கன்னா இன்னும் இது 5000 ஆண்டா வளரணும். அப்பையும் எங்கள் வாரிசெல்லாம் பப்புன்னு போட்டு இதே மேடை இதே மை செட்டு நம்ம இல்லை உன் பேரங்க ஆப்ரேட் பண்ணணும். இன்னைக்கு தாப்பா மை செட்டில் பார்க்குறது 2 மிஷின் தான், பூராமே கடையில் கிடக்கா. ஆனால் ஒரு வயதானவர் இந்த ஐயா, அவருக்கு எவ்வளோ திறமை இருக்கு பத்தியா? அதுக்கே ஒரு கைதட்டுவான். ஒரு கொண்டாடி தானையா? அதே ஓவர். எதில் விட்டு? நன்றி. வெள்ளிக்கிழமை வாங்க. இன்றைய தினம் மதிப்பு மரியாதைக்குரிய குணா திரவியம் முன்னாள் மேயர், முன்னாள் மணியக்காரர் மகன் திரு கே தனசெல்வம், திரு கு சிங்காரவேலன், பேபி எலக்ட்ரிக்கல்ஸ், எம் சதீஷ்குமார், யூனியன் பேங்க் காலனி, பி சரவணகுமார் கயல்வெளி இவரது தலைமையிலும் கிராம பொதுமக்கள் அன்போடு ஆஜியோடு வெளியூர்லேருந்து வருகை தந்த உறவோடு பாசத்தோடு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு. நடிபச வேந்தன் நடிபச மன்னன் நம்மளுக்காக அருள் கொடுப்பதற்காக 18ஆம் படி கருப்பனாக வேடமட்டு வர காத்து கொண்டிருக்கிறார் அன்பு தம்பி சின்னதுரை அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சாவல் கடி புகழ் அன்பு ஐயா எங்களது கண்ணுச்சாமி அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். நகைச்சுவை மன்னன்
நகைச்சுவை மாமணி, இந்த மேடையிலே அரக்கனாக நடிக்கக்கூடிய அன்பு உள்ளம் என் தம்பி நகைச்சுவை நடிகர் முருகேசன் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து என்னுடைய மாணவன் என்ன வேலை சொல்கிறோன்னோ அதை செய்யாமல் அவன் நோக்கத்தை செஞ்சுக்கிட்டு பொடுதலை அடி வாங்கி படுத்து கொண்டு இருக்கிறான். விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகில் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார். ஆடல் அரசிகள் 2 லேடிஸ் அடுத்தையும் பொண்டாட்டி. அப்புறம் என்ன பண்ண சொல்றேன், டெய்லி இப்போ டான்ஸை பூரா வீட்டுக்கு கூட்டு போனால் அன்பாளையம் கொல்லு மாடா. ஏன்னா அன்பு மருமகள் 2 பேரும் மருமகன். எங்களது மனைவியைச் சேர்ந்த கருப்பழகி சில்க் சுமிதாவின் கண்களை படைத்த ஓவிய தென்றல் எங்களது சந்தான லட்சுமி அவர்கள் ஒரு நகைச்சுவை நடிகையாக நடிக்க காத்துக்கொண்டு அடி கருப்பு நிறத்தழகி உதட்டு சிவப்பழகி சில்லறைய செதறிட்டடி ஓ சிரிப்பில் சில்லறைய செதஞ்சிட்டடி குங்கும உதட்ட வச்சு குளுங்க சிரிக்கையில இந்த கண்டு துடிக்குதடி அதை பார்த்து மனசு வலிக்குதடி ஓ உதட்டுக்கு சொந்தக்காரண்டி நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கண்டி கட்டி கோப்பில் வந்த வண்டி கட்டி கோட்டில் இந்த வண்டி கலைஞ்சது ஏந்த வண்டி உன்னை பார்த்து கலைஞ்சது ஏந்த வண்டி. அதனைத் தொடர்ந்து சிரிப்பு அழகி குட்டி நயன்தாரா என்று தமிழ்நாட்டு மக்களாக அழைக்கக்கூடிய புதுகையைச் சேர்ந்த அன்பு மருமகள் பிரகதீஸ்வரி அவர்கள் மற்றும் ஒரு நடன மங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைக்க மானி மாங்குயிலே அடி ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைக்க மானி மாங்குயிலே அடி நானே ஆண்குயிலே அடி கஞ்சமாடி உன்னை கம்புலேதான் பொழுது விட்டா போதும் உன்னை கம்புலேதான் புடவையில் கடிச்சிட ஆடி மாச கத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தடிக்க மானி மாங்குயிலே அடி நானே ஆண்குயிலே. ஏ எம்மா எம்மா ஏ எம்மா எம்மா ஏ எம்மா 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 எதுவும் கடிச்சு பிடிச்சாடா அம்மா அம்மாண்டி என்னப்பா இன்னும் இந்த மேலகார போலையா சுத்தி ஆடியா. ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது. இன்னைக்கு என் தம்பி 10 மணி கலையரசு 10 மணிக்கு பேக்கப் பண்ணிடுவார். ஒரு திறமையான ஒரு வாத்தி. ஆஹா பெரியப்பா பெரியப்பா சாகலடா உசுரோட இருக்க வீடு நெளிஞ்சு வச்சு முண்டை டம்முன்னு அடிச்சு பிடிச்சிடான். ஏடா பேசுறது ஒண்ணுமே புரியலையா. ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை அமது என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகில் இருக்கக்கூடிய பொக்கனா குண்டு மண்ணின் மைந்தன் பி கருப்பசாமி அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடல்.
திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜா ஐயா தான் சொன்னார், ஒரு பாட்டை நான் கம்போஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 100-150 பேர் வேணும்னு. ஆனால் ஒரே ஒரு பெட்டிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சு விட்டேன். காரணம் அவன் விரல் நெகை இருந்ததுனால. வாழ்த்துக்கள் ப்ரோ, உங்கள் திறமைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நீங்கள் ஏஆர் ரகுமானுக்கு மேலே இசையம் போல் வரணும். அந்த படத்தில் நான் தான் இந்த தொண்டையோடு பாடுவேன். அதோட படம் தேட்டருக்கிட்டலாம் தீய வச்சு, ஆமாம், அதில் விறந்த வந்தே இவன் கருமூட்டி கிடையாது, வந்தே 1ஆம் நம்பர் மம்பட்டி. மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வித்துவான். முதல்லாம் 27 கட்டை தூக்கிட்டு வருவார். இப்போ தூக்கிட்டு வர முடியல, ஏன்னா முதுகில் முட்டை. ஆமாம், முதுகெலும்பு வளைவு. ஏன்னா பெரிய பேட்ஸ்மேன், உண்மையிலேயே ஒரு கிரிக்கெட் பிளேயர். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டு அளவில் விளையாண்டவர். வீட்டிலேயே தமிழ்நாடு எழுதி வச்சு அதுக்குள்ளேயே விளையாண்டுக்கிடுவேன். வாழ்த்துக்கள் தம்பி. இவர் கிரிக்கெட்டு வரலன்னு நானா டோர்னமெண்ட்டுக்கே போக மாட்டேன். ஏன்னா கருவலுக்குள்ளே இருக்க பந்தை வேகமாக நுழைஞ்சு எடுப்பேன். அதில் அடித்ததே முண்டை கண்ணு மின்னுட்டு. குருமாரி மாப்பிள்ளை கண்ணு ஏன் மிதக்குது, முள்ளு பிடுங்கிக்கிருச்சு. என்னமோ குருமாரி தெரிஞ்ச மாதிரி சிரிக்கிறீங்களே. குருமாரி என்று யாரு தெரியுமா? லேடிஸ். எதில் விட்டேன்? இதுக்கு தானே உனக்கு விளக்குறேன். மிருதங்க சக்கரவர்த்தி, மிருகத்துவான், கோடையடி குமரன். படித்த படிப்புக்கு சோப்பு கம்பெனி கூட வச்சிருக்கலாம். நம்ம வீட்டிலேயே சோப்பை வாங்கி தேய்ச்சிருவாங்கன்னு வைக்கலாமே. ஏன்னா அன்பு தம்பி, இவருடைய ஆசிரியர் சாதாரண ஆள் கிடையாது. 200க்கு மேற்பட்ட, ஆமாம், மாணவர்களை உருவாக்கிய ஒரே பெருமை, ஒரே குருநாதர் யாருன்னா மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் அரசகுலம் மண்ணின் மைந்தன் டிவி ஜெயஞ்சத்தப்பா அவருடைய மாணவன் தான் அன்பு தம்பி. இவர் எந்த ஊரில் இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி தாலுகா, ஓட்டப்போடாரம் பஞ்சாயத்து. ஓ சாரி, விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகில் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் தம்பி மருது அவர்கள் மிருகத்தை செய்வார். மருது என்னத்தான் செல்வி கிளம்பிட்ட? கலைவாணி தான் பெற்ற நினைச்சு ஏன் அடிக்கிறேன் தெரியுமா? சார்ஜ் இல்லை முண்டைக்கு. எப்போ இப்பயே இவ்வளவு சொலவாயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணா நரம்பு இழுக்குமே. அப்ப இவன் அடிச்சுக்க பல. அருமை அருமை என் தம்பி. இப்பத்தான் அமுசமா உட்காந்துருக்கேன். புது மண்டலத்தில் சாம்பிராணி வியாபாரம் பார்க்குற மாதிரி. இது என்ன தம்பி, முட்டை கோசு இதுன்றீங்களா? உன்னைய பார்த்தா எனக்கு டேலே டிராக்டர் ஓட்டுற மாதிரி உட்காந்துருக்கேடா. ஆனால் அடி பிச்சிருவேன். இங்கே இருக்கல எங்கள் ஆத்தா, இந்த ஜாமிக்கு தாயமங்கலம் முத்துமாரி மடப்புறம் இதுக்கு பூரா தீச்சட்டி எடுக்கிறாங்கல்ல, அந்த ஜாமியாட்டத்துக்கு பூரா இவர் தான் மேலே கான்ட்ராக்ட். ஒரே அடிதான், நங்கு நகன் நங்கு நங்கன் நங்கு நகன். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் முளைப்பாரி தூக்க நேரம் ஆச்சு. இவனே டிராக்டர் எடுத்துகிட்டு போய் அம்பட்டியும் கரைச்சி கொண்டு வந்து செம்ப வச்சுட்டு போயிட்டேன். அவ்வளோ ஏத்தா செம்பை வச்சுட்டு போனதுக்கு ஒரு குத்தமா? வச்சுட்டு போலேன்னாத்தே அவன் கலவாணி போய் செம்பை வச்சுட்டேன். ஓகே,
பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. இதுக்கு முன்னாடி கருது வண்டி வச்சிருந்தார். அதனாலதான் அவர் பேர் மணிவேல். மணிக்கு ஒரு ரேட்டு தானே. மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்ட் இசைப்பார். அடிங்கப்பு. உடன் தாள் வெள்ளச்சட்டை ஓட்டிருக்கேன். ஒன்னே மாதிரி எப்படி அடி அடிச்சேன், சாதமே ஊந்துருச்சு. தம்பி லேசா அதில் அடிங்க. சரி, ஒரு பிள்ளைக்கு சடங்கு சுத்த போகிறோம். தாய் மாமே சிங்கப்பூரில் இருக்காரு. மாதம் 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. அவர் தான் தாய் மாமே. மானூத்துலாம் கிடையாது. அந்த தாய் மாமே ஆடி வர்றாரு. 1 லட்ச ரூபா உனக்கு சம்பளம். சிங்கப்பூர் புல்லு சரக்குறா, சீரட்டு எல்லாமே உனக்கு. ஏசி காரில் தான் போகிறேன். அதுக்கு எப்படி அடிப்பேன்? அடி சடங்கு வீட்டுக்கு. இன்னொரு தாய் மாமே விறகு வட்டி மூட்டம் போடுறாரு. 3000 தான் சம்பளம் உனக்கு. ஆமாம், சரக்கு அவருக்கு நீதான் வாங்கி கொடுக்கணும். கோஞ்செலவு. அடி. எப்பா தண்ணி ஊத்துறதா இல்லை ஊர் எல்லையிலே ஊற்றிட்டு வர்றதா? 3000 ரூபாய்க்கு. ஆனால் நீ இறக்கப்படுவடா என் சிங்கம். ஏன்னா காசுக்காக என் தம்பி மட்டும் கிடையாது, எந்த கலைஞனும் என்னைக்கு விலைய போக மாட்டாங்க காசுக்கு. ஆனால் என் தம்பி ஏழைன்னா இறக்கப்படுவேன். தம்பி ஒரு ஏழை குடும்பம், நான் தான் அதை எடுத்து செய்கிறேன். ஒரு பிள்ளைக்கு தண்ணி ஊற்றணும். அதுக்கு எங்க ஏழை குடும்பம் அறா என் சிங்கம். ஏழை குடும்பம் அவ்வளோதான் போதும். அது தண்ணி ஊற்றவனா அதுவே போய் குழாய் அடியில் போய் குளிச்சுட்டு ஓடிடும். என்ன ஒரே அடியாடா? அது சத்தமே கேட்கல ப்ரோ. செய்தி வீடியோ கூட இல்லையாடா? இங்கே சிறந்த முறையிலே இங்கே சீன்தாள அமைத்து கொண்டிருக்கிறார். 13 முறை தீயில் கருகி அவர் முகம் ஏன் அப்படி இருக்குன்னா, பல முறை பால் பிச்சும் போது பசுமாட்டு பின்னாடி போவார். அந்த சாணி அடித்ததில் ஆடா மைனே மைனேன்றேன் அண்ணேன்றேன் பாரு முறகாட்டவன். சித்த பாப்பா என்னை பார்த்தா கரடி தாய்த்து மாதிரி தெரியுதா? பாப்பா மைக்கில் அளவெல்லாம் சொல்லு. மைக்கில் சொல்லுப்பா. ஹலோ வாலி மைங்க. ஏன்னா அவன் பெரிய இவன். புல்லா இருக்கா? என்ன புல்லா இருக்கு? வயிறு புல்லா இருக்கா? அவர் சாப்பிடாம பேசல, அவன் அடி பிச்சிருவேன். ஏன்னா அன்பு பிள்ளை விநாயகமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சீன் தாளம் போடுப்பா. அவன் மூத்தத்தை கூடிய அவன் செய்வேன். அதை நங்கு நங்குன்னு போட தெரியாதா? கரெக்டாக போடு. இப்போ நான் பாடுற பாட்டுக்கு போடணும். என்னப்பா எதுவும் ஃபீல் பண்ணுறியா? ஃபீல் பண்ணுறாப்புல இருந்தால் ஒத்த கடையிலேருந்து வண்டி ஏறி ஓடிடு. கரெக்டாக போடணும். ஓ உதட்டோர சிகப்பே இலை இலை இன்னும் உதட்டுக்கே போடலடா. உட்காந்து போடாதாங்க, போய் மண்டி ஓட்டு போடு. இருங்க ப்ரோ, கரெக்டாக போடணும். அடி மஞ்சன தீ மஞ்சன இலை இலை இன்னும் இவனை செருப்புட்டு ஆடுறா. அதில் வந்து வெட்டிட்டு இதில் போயிடும் போக்சோல. கரெக்டாக போடணும். ஏற்புடிக்கே ஏழை விநாயகர் கோயிலில் பொங்கச்சோத்துக்கு போடுறவன்டா. நீ போ தம்பி, போய் 12 நம்பர் ரூமில் போய் மண்டி ஓடு. மண்டி ஓட்டு சாம்பிராணியை சப்புவார். என்னடா எதுக்கு எடுத்தாலும் ஜெயின் சப்புன்றேன். ஒளி ஒளி அமைப்பு மைஜெட், அருமையான மைஜெட், சூப்பர் ஐயா. எங்களுக்கு இந்திரா ரேடியோஸ் புது விளாங்குடி உள்ளூர் சட்டா
அப்போ உன் ஜவுரி தானே ஆப்ரேட் பண்ணுவேன். வெளியூரா இருந்தால் லேசா ஈரம் தட்டுறதுக்கு காரணமே கயிறுதேன். அப்போ வெட்டி விழுந்துரும்ல. ஆனால் அதெல்லாம் பார்க்காம தன்னுடைய தொழிலை அருமையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்திரா ஏன் ஓனர் சோர்ந்துட்டாரு? சம்பளம் கொடுக்கணும்னா வாழ்த்துக்கள் புறம். இத்தனை கூட்டத்தை மட்டும் கிடையாது, இத்தனை உறவுகளை உறவுகளாக சேர்த்தது யூடியூப் சேனல். இங்கே யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகில் உள்ள காடமங்கலம் மண்ணின் மைந்தன் தம்பி காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். கேட்டு கேட்டு வாங்குற மாதிரி இருக்கு, பிரே ரைஸ் மாதிரி. அதனைத் தொடர்ந்து அன்பு மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகில் உள்ள குறிவினந்தல் மகன் பாண்டி, குறிவினந்த மச்சான் பாண்டி, 2 பேருக்கும் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ரைட். அதனைத் தொடர்ந்து அண்ணே வரையிலா வானே, மேடைக்கு வானே, சும்மா வா. திரைப்பட நடிகர் அரசியல் ஜாம்பவான் எங்கள் அண்ணன் நாகராஜன் புதுவிலாங்குடி, எங்கள் அண்ணன் நாகராஜன் சார்பாக எனக்கு முன்னாடி போத்திருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே, நன்றி. என்னப்பா போப்பா, அவர் மயனை வையக்கூடாதா? ஏண்டா கண்டாளி மனே, ஏற்கனவே அவனை வைவேன், நீ சொன்னேன்னா அவனை எரிச்சிருவேன். நாங்கள் வயிற்று பொழப்புக்காக நாங்கள் பேசிட்டு கிடக்கோம். பூராமே அண்ணன் தம்பி தான், ஒரே பங்காளி தான். ஒரே பங்காளி ஒரு கடாயை வெட்டிட்டு செவர ஒட்டிக்கு அடிச்சுக்கிடுவான். உண்மை தானே? ஒரு ஊரில் அப்படித்தான். உள்ள இந்த மேளம் கட்டுவாங்கல்ல, மேளம் கட்டும் போது உசிலம்பட்டி பக்கம் நாடகம், அந்த மேளம் கட்டும் போது இந்த திரையை அடைச்சுக்கிடுவான். இது ஏன்னா நடிகருக்கு தொண்டை கண்ட கட்டியிருந்தா அதை சரி பண்ணுறதுக்காகத்தான் அந்த சீன் அடித்து உள்ள சாமி பாட்டு பாடுறது. அம்மா தேவி மீனாட்சி அம்மான்னு ஒரு 10 பேர் உள்ள கத்திக்கிட்டு இருந்தா உசிலம்பட்டி ஆளு ஊரம் உள்ள வந்துட்டாங்க. வந்துட்டு ஒருத்தர் சொன்னார், எங்கள் ஊர் ஏற்கனவே பிரச்சனையாக கிடக்குடா, நீங்கள் ஏன்டா அடிச்சுக்கிறிய, வெளியே உங்கடான்ட்டா எங்களை. அந்த மாதிரி கனியிலையா, கனியிலன்னா போயிடும். கொட்டகை அமைப்பு அருமையான கொட்டகை. பி முனியசாமி விளாங்குடி அருமையான கொட்டகை. ஏன்னா 5 மணிக்கு கொட்டகை ஓடுறது உலகத்திலே ஆள் இல்லை. 5 மணிக்கு சொன்னாங்க, சுட சுட போட்டுட்டு இப்போ அவர் சுட சுட சாப்பிட போயிட்டார். கொட்டகை அமைப்பு நல்லது. தம்பி என்னப்பா உள்ளே போங்க, நரசு இருக்காங்க, ஆளுக்கு ஒரு இருமல் மாத்திரையும் நீர் கடுப்பு மாத்திரையும் வாங்கிட்டு போங்க, அம்மாட்ட கொடுங்க. ஏன்டா இது என்னடா பால்வாடியாடா? இல்லை ஒரு 10 பேர் வந்து மேடையை கூட சாச்சி விடுங்க, நாங்கள் புடத்தில் அடி வட்டு பெரியாஜத்தில் படுத்து கிடக்கோம், அதை சொல்லுங்க. இப்போ அங்கிட்டு வாங்க போ. ஏன்னா வர்ற வம்பளை பூரா மோசமான வம்பளை. அன்னைக்கு ஒரு டான்ஸ் வந்து சுத்துச்சு பூரா பிளேடு தூளாக போய் மூஞ்சில் வெட்டி, அதில் வெட்டினதே குருமாரிக்கு ஒரு புருவம் மட்டும் இழுத்துக்கிட்டே இருக்கும். நாடகத்தை காண வருகவர்களே இரு கரங்கூப்பி அத்தனை மக்களையும் அன்போடு அழைத்திருக்கிறார்கள் புதுவிலாங்குடி கிராம பொதுமக்கள். ரொம்ப நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னுடைய பெயரை சொல்வதற்கு முன்னாடி என்னை இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்துவிட்டு மேலோகத்திலே தெய்வமாக நின்று எனக்கு அருள் பார்த்து கொண்டிருக்கிறார் என்னுடைய குருநாதர் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணியையா மாணவனும், என்னுடைய சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடமராந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகில் உள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேரோட ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பபுன் காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். ஏன்னா நேரங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களையும் நாங்கள் சந்தோஷப்படுத்தணும். அதுக்காக சிரிக்க வைக்க முடியாட்டாலும் கிச்சு கட்ட முடியாது. போயிட்டு வர்றேன், லேடிஸ் வருவாங்க 2 பேரும், அவங்கள உட்காந்து பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துடுவோம். அதுக்கப்புறம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு வரும்போது சேர போகிறோம், அள்ளிக்கிட்டு அங்கிட்டு போயிருங்க. ஏன்னா திகிடும் கூட ஆடுவாங்க. இதில் என்னென்னா சின்ன கருப்பும் பெரிய கருப்பும் இங்கே தீப்பந்தம் எடுத்து ஆடும்போது ஒவ்வொரு கருப்பு சாமி பின்னாடி ஒரு 10 பேர் நிற்கணும், நின்று பிடிக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு உண்மையால் சாமி இறங்கி ஆடுவாங்க. ஒரு ஊரில் அப்படித்தான் சொன்னேன்,
ஒவ்வொரு கருச்சாய்க்கு முன்னாடி 300 பேர் நின்று ஆளை அமுக்கி கடைசியில் தீப்பந்தத்தில் உள்ள பாலிஷ் துணி பூரா அவர் மடுபடியை வடிஞ்சு செய்யவே கூடாது. இந்த மத்திக்கு இது தேவையில்லாதது. போயிட்டு வரேன். எல்லோருமே எல்லோருமே நல்லா இருக்கு.